ஷேய் பார்வதி அம்மா, மாநில அரசு சட்டப்பேரவையில் உட்காந்துருப்பான். மத்தியில் காகித பேப்பரை கொண்டா நாங்கள் சேர்த்து இடமா எழுதும், விவசாயம் பண்ணுறவனை நாங்கள் அழிக்கும், அவன்கிட்ட புறம் பிடுங்கி எழுதோம்னு செய்தான். ஒரு கூத்தடிக்கான். 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் வியாபாரத்துக்கு மாநில அரசு உட்காந்து முதலமைச்சர் என்னென்ன 2ஆம் நம்பர் பிரிவுகளுக்கு கையெழுத்து போடுவான், அது பூரா கலெக்டர், தாசில்தார், பிஓ கீழே எல்லாமே அனைத்து 1558 கணக்கு அதிகாரியை நியமித்து வச்சுருக்கான். இது பூரா இவனுக்கு கையெழுத்து போட்டு பூமியில் அழிக்கான். அப்போ அதை கணக்கை தோண்டி எடுப்பார். சட்டப்பேரவையில் உள்ள கணக்கு எடுக்கையில் உள்ள விளவாரி கணக்கு எடுத்துருவார். முக்கால் சத்தியம் சட்டப்பேரவையில் மாநில அரசு உட்கார்ந்து அவன் கணக்கு, முதலமைச்சர் கணக்கு எடுத்துருவாங்க, மந்திரி கணக்கு எடுத்துருவாங்க, புரியா, எம்எல்ஏ கணக்கு அங்கே சட்டப்பேரவை எங்கே உட்கார்ந்து ஆட்டுறானோ அதில் கணக்கு எடுப்பார். ஏற்கனவே மழை, காற்று, புயல் இப்போ இறக்குறாரு. இதில் எப்படி அடிக்க போகிறாரோ அது எங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, அது அவர் தானே கணக்கு வச்சுருப்பார், கடவுள் தான் கணக்கு வச்சுருப்பார். காற்று, மழை, புயல், நிலநடுக்கம்னா என்னன்னு தெரியுமாடா? கடல் கீழே பாரத்தட்ட நிலநடுக்கத்தை ஆட்டி விடுவார். ஆட்டி விடையில மத்திய அரசு மாநில அரசு கட்டடமாக கட்டியிருக்கல அது பூரா சரியும். அதான் கணக்கு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம் நீதிமான், நீதி அரசாட்சி, நீதி அரசர், நீதி அரசு புது கவர்மெண்ட் கையில் நடத்தி கொண்டே இருக்கார். இவனுங்களை பூரா உள்ள தூக்கி போடணும்ல. கடவுள் பூமியில் உட்கார்ந்து 13 கணக்கு எடுத்துட்டார். 13வது கோட்டீஸ்வரர் ஜோதிலிங்கம், 13வது கோட்டீஸ்வர். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ கணக்கு. ஜட்ஜி